மூமெண்ட்ஸை எப்படி மானிட்டர் பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னருக்கு அப்புறம் லெஃப்ட் சைட் திரும்பி படுத்துட்டு 1 hour இந்த மாதிரி பேபி மூமெண்ட்ஸை வந்து நீங்க கவுண்ட் பண்ணும்போது எத்தனை டைம் உங்களுக்கு பேபி மூமெண்ட்ஸ் தெரியுதோ அதை வந்து நீங்க கவுண்ட் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதர் வந்து நீங்க ஒரு பேப்பர் பென் எடுத்து அதுல வந்து நோட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பேபி மூமெண்ட் ட்ராக்கிங் ஆப் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஆப்ஸை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1 hourல உங்களுக்கு 4-5 மூமெண்ட்ஸ் தெரியுது அப்படின்னா அது வந்து நார்மல், நீங்க பயப்பட வேண்டாம். பேபி மூமெண்ட் ஃப்ளட்டரா இருக்கலாம், ஒரு கிக் மாதிரி இருக்கலாம், இல்ல ஒரு பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கலாம். எந்த மூமெண்டா இருந்தாலும் ஒரு மூமெண்ட்னு சொல்லி நீங்க வந்து கவுண்ட் பண்ணிக்கணும். ஒரு 3-4 days நீங்க இந்த மாதிரி மானிட்டர் பண்ணும்போது எப்போ வந்து உங்களுக்கு பேபியோட மூமெண்ட்ஸ் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு உங்களோட பேபியோட பேட்டர்னை வந்து நீங்க வந்து கண்டுபிடிச்சுக்க முடியும். ஒன்ஸ் நீங்க உங்களோட பேபியோட மூமெண்ட் பேட்டர்ன் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க அந்த பேட்டர்ன்ல ஏதாவது வேரியேஷன் இருக்கு, அதாவது ரெகுலரா என் குழந்தை நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இப்படி நல்லா மூவ் பண்ணும், ஆனா இன்னைக்கு வந்து நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கம்மியா தான் இருக்கு அப்படின்னா அப்போ வந்து அது வந்து இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து உங்களோட டாக்டருக்கு வந்து அது இன்ஃபார்ம் பண்ணணும்.